உயிரோடு இருக்கிறார், இயேசு நன்மை செய்கிறார் என்று நாம் தைரியமாக சொல்ல முடியாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இயேசு உயிர் தெழாவிட்டால் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதும் விருதா. உலகத்துல உள்ள மற்ற தெய்வங்களைப் போலவும் இயேசுவும் இருந்திருப்பார். எல்லாரையும் காட்டிலும் இயேசு மேலானவராக இருக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் உயிர் தெழுதலுடைய காரியங்களை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 15 வசனத்திலையும், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 14 வசனத்திலும், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 35 வசனங்களிலும், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 18 வசனங்கள். எல்லா சுவிசேஷங்களிலும் இயேசுவின் உயிர் தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒவ்வொரு காரியங்கள் சிறப்பானதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கப்படும் பொழுது, இயேசு தாம் சொன்னபடி உயிர் எழுந்ததை காவல் காத்து கொண்டிருந்ததான காவலர்கள் ஓடி போய் தங்களுடைய தேசாதிபதிகளுக்கு, தங்கள் பிரதான ஆசாரியர்களுக்கு அதை தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னதான வார்த்தைகளை, வசனங்களை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கப்படும் பொழுது, மத்தேயு 28:11 அவர்கள் போகையில் காவல் சேவகரின் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து, நீங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள் இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. இயேசுவின் உயிர் தெழுதல் அந்த சமயத்தில் மத்தேயு 27 சொல்லப்பட்டபடி பிலாத்தினுடைய ஆளுகையோடு, அவங்களுடைய சட்டத்தின்படி, அவங்களுடைய முத்திரை, அவங்களுடைய அந்த கட்டளையின்படி ஆசாரியர்கள் போய் அந்த கல்லை வைத்து கல்லை முத்திரை போட்டு அதை பத்திரப்படுத்தி அங்கே காவலர்களை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு உயிர் தெழுவதற்கு முன்னதாகவே தாம் உயிரோடு எழுந்திருப்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆசாரியர்களும் சொன்ன ஒரு வார்த்தை தான் மத்தேயு 27:63 ஆண்டவனே, இந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இயேசு உயிர் தெழுவார் என்று அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்னதை அவர் நினைவு கூர்ந்து இயேசுவின் கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு அங்கே சேவகர்களை நியமிக்கிறார்கள். இயேசு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த சம்பவத்தை குறித்து 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கப்படும் பொழுது 2ஆம் வசனத்துல 1ஆம் வசனத்துல, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாள் மற்றும் மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலர்கள் யாவரும் பயத்தினாலே திக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று அறிவேன். அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று இயேசுவின் கல்லறையிலே தூதர்கள்
சொன்னதான அந்த செய்தியை கேட்டு நீங்கள் சீக்கிரமாய் போய் தன்னுடைய சீசர்களுக்கும் சொல்லுங்கள், அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அவரை காண்பீர்கள். இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் உயிர் தெழுந்த பிறகு முதலாவது எங்கே போவேன் என்று சொல்கிறார், கலிலேயாவிற்கு போவேன் என்று அவர் சொன்னார். சரி, இந்த மற்ற சுவிசேஷங்களை வாசிக்கப்படும் பொழுது லூக்கா சுவிசேஷத்துல எம்மாவூர் சீசர்கள் நடுவிலே இயேசு தரிசனமானதை குறித்தும், யோவான் சுவிசேஷத்துல முதல் முறையாக அங்க வந்ததான அந்த பெண்களை அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். இயேசுவை காணாதனால அவர்கள் நிற்கும் பொழுது அங்கே ஒருவர் இயேசுவை அவர்கள் தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்து அவரிடத்திலே விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை குறித்து தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்தில் வெள்ளையாடை தரித்தவர்களாய் 2 தூதர்களை தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவரும் உட்கார்ந்திருக்க கண்டார். இப்போ இயேசு அவர்கள் தரிசனமாகி சொல்கிறார் 15ஆம் வசனத்துல, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றால் அதற்கு போதுகிறே என்று அர்த்தமாம். இப்படி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினதை நாம் இங்கு பார்க்கிறோம். சரி, இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு 5 காரியங்களை நாம் இந்த நாளிலே கவனிக்க போகிறோம். இயேசு உயிர் தெழுந்ததினாலே பூமிக்கு வந்த ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், 1, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். இதுவரைக்கும் மனுகுலத்தை மரணம் பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் மரணத்தின் மீது நம்பிக்கை இயேசுவின் மூலமாக இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது. எப்படி என்றால், மரணத்தின் அதிகாரியாக பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அவர் ஜெயித்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, கீழே 17ஆம் வசனத்துல, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் அவைகள் மீது சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏதோ ரகசியமா நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லல. வெளியரங்கமாக சிலுவையிலே தேவன் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாகி அவைகளின் மீது துரைத்தனங்களின் மீது அதிகாரங்களின் மீது நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையில் மேல் ஆணியடித்து நமக்கு மனுகுலத்திற்கு எதிராயிருந்த எல்லா சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் குலைத்து போட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகள் எல்லாம் அதுதான். ஆனால் இப்பொழுது இயேசு அதனுடைய அதிகாரத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டு மரணத்திற்கு அதிகாரியாய் இருந்த பிசாசை தேவன் ஜெயித்தார். எபிரேயர்
2ஆம் அதிகாரத்துல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க யாவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு சிலுவையிலே மரிப்பதற்கான காரணம், அவர் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களையும் மரணத்திற்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசையும் தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் அதிகாரத்தை கொடுக்கிறார். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. தேவன் பிசாசின் மேலும் நோய்களின் மேலும் துரைத்தனங்களின் மேலும் தேவன் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 அந்த வசனங்களிலே இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும் அதிகாரம், தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் சொல்லப்படுகிறது? விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எதிர்ப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. தேவன் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரத்தை எல்லாம் அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசுவால் தான் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும், சாபம் மன்னிக்கப்படும், வியாதி மன்னிக்கப்படும் என்ற அந்த ஒரு விடுதலை செய்தியை இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் அது நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பாவத்திலிருந்து விடுதலை செய்வார் என்று இன்னைக்கு நம்ம அவரை பின்பற்றி அவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஏன் இயேசுவால் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை தர முடியுமா? ஆமாம், இயேசுவால் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும். ஏனென்றால் அவர்தான் பாவத்தையும் நோயையும் பேயையும் ஜெயித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவர் தைரியமாக நாம் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கும் அவருடைய ரத்தம் நமக்கு பரிந்து பேசுகிறதாக, நம்முடைய பாவங்களை குற்றங்களை மன்னிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், உண்மைதான். ஒரு மனிதன் இயேசுவை அறிந்த பிறகு அவன் தவறு செய்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால் அவன் தண்டனைக்குரியவனாய் மாறுவான். அல்லேலூயா. இயேசுவை நீ அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே செய்த எல்லா ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள், எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து விட்டார். நீங்கள் இயேசுவை அறிந்த பிறகு நீங்கள் பாவங்களை செய்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி பாவம் செய்கிறவன் இனி பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நான் வந்து பாத்துக்கிறேன்ட்டார். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, ரொம்ப கொட்டம் பண்றான் பசங்க வீட்டுல தனியா விட்டுட்டு போயிட்டோம் வச்சுங்களேன், உடனே போன் பண்ணுவாங்க, அப்பா அவன் வீட்டிலே இருக்க மாட்டாப்பா, எங்கேயோ ஓடிட்டாப்பா, அடக்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வந்து கவனிச்சுக்கிறேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? அன்பா சொல்லுவீங்களா? கோபத்தோடதும் நீ அமைதியா இரு, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படி சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் ஏன் சொல்லுகிறார், செய்யறவன் செய்யட்டும், அநியாயம் செய்யறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், சீக்கிரமா வந்து நான் என்ன பண்றேன், அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக நான் அவனுக்கு பலன் தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன கொடுமைன்னு சொன்னா,
இயேசுவை அறியாம ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறது பெருசு கிடையாது, அப்படிதானே? ஏன்னா உனக்கு தெரியல, உனக்கு இயேசுனா யாரு, இயேசு மூலம் என்ன ஆசீர்வாதம் அப்படிலாம் அவனுக்கு தெரியல. அதனால அவன் நரகத்துக்கு போறதை பத்தி அவன் சொல்ல, ஆண்டவரே எனக்கு உன்னை பத்தி யாரும் தெரிய சொல்லல, யாரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடும். ஆனா இயேசுவை அறிந்த பிறகும் இன்னும் பாவ பழக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தா அவங்கள யார் ரட்சிக்கிறது? ரட்சகராகி இயேசுவே அறிந்த பிறகு நீங்க ரட்சிக்கப்படல, விடுதலை அடையலன்னு சொன்னா வேறே ஒரு ரட்சகர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது, ஏசாயா 25ஆம் அதிகாரத்துல, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தை கவனம். இது வந்து தீர்க்க தரிசனமான வசனம். சகல ஜனங்களின் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகள் மேல் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவர்தான் ரட்சகர். இவரை அல்லாமல் நம்மளை விடுதலை செய்கிறவர் ஒருவரும் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றோம், இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுகிறோம். ஏனென்றால் இவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இவரை அல்லாமல் பாவ பரிகாரம் ஒருவரிடத்திலும் இல்லை. எல்லாம் இயேசுவுக்கு நிழலாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு உயிர் தெழுந்ததனால அவர் திரும்ப வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு உயிர் ஒருவேளை இயேசு உயிர் தெழுன்னு வச்சுக்கலாம், அவர் சொன்னார்ல, அதை நம்ப மாட்டோம். யாராவது நம்புமா? எப்ப அவன் முன்னவே ஒருத்தவங்க ஒரு முறை அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா அடுத்த முறை அவங்க நம்புவோமா? நம்ப மாட்டோம். இயேசுவை நாம் எத்தனை முறை வேணாலும் நம்பலாம். அவர் வருவேன் என்று சொன்னார், வந்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தார். அவர் திரும்பவும் வரப்போகிறார். எதற்காக வருகிறார் என்றால் தம்மண்டை தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ள அவர் வரப்போகிறார். இங்க அநேகர் இயேசு குறித்து, இயேசுவின் வருகை குறித்து நம்பிக்கை இல்லை. ஆமாங்க, அவர் எங்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லுகிறோம். எத்தனை பேருக்கு இயேசு வருவார் என்று நம்பிக்கை இருக்கிறது? அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல. அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்க கேட்கணும். 9ஆம் வசனத்துல 8-9, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அதென்றவெனில் ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். ஊர்ல ஏதாவது விசேஷம் சொன்னா இப்பெல்லாம் அந்த வேன் வச்சு கூட்டு போறாங்கல்ல, அப்போ ஒரு சிலர் ஏஞ்சி கிளம்பி வேன்ல உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க, ஒருத்தரை குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க
தேவ தலைவாரிட்டு இருக்கணும், ஒருத்தவங்க புடவை கட்டிட்டு இருப்பாங்க, தேவ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனா அழைச்சிட்டு போற அந்த காரியக்காரங்களுக்கு எல்லாரும் கூட்டு போகணும் ஒரு ஆசை இருக்கு. ஆனா உள்ள உட்காந்துருக்கு என்ன பண்ணும், என்ன இன்னுமா எடுக்கல, வேலை எடுங்க சீக்கிரம், நேரம் ஆச்சு, என்னங்க எப்போ வர சொன்னீங்க, நாங்க வந்து உட்காந்துருக்குறோம், இன்னும் அவங்களுக்கு எடுங்க எடுங்கம்பாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் இருங்க, ரெடி ஆயிட்டாங்க, இதை வந்துட்டாங்க, வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தாமதப்படுத்துவாங்க. எதற்காகன்னு சொன்னா எல்லாரையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகணும். அதே போலதான் இயேசுவும் இப்படிதான் நினைக்கிறார். எப்பா நீங்களாம் ரெடி ஆயிட்டீங்க, இவங்களாம் ரெடி ஆகலையே, அவங்களும் வரட்டும் அப்படின்னு ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுடைய நீடிய பொறுமை நீங்க இன்னும் என்ன பண்றீங்க, அசட்டை பண்றீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா ஒண்ணு, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் எவ்வளவு துன்மார்க்கத்தை உற்றுவாரு, ஆனா அவரால ஒரு நிமிஷத்துல தூக்கிட முடியும். அல்லேலூயா. கடைசி தருவாயில கூட என்ன பண்ணிடலாம், அவங்கள ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் ரட்சித்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடைசி தருவாயில இந்த கல்லன்கள் ரெண்டு பக்கத்துல ரெண்டு திருடர்கள் இயேசுவுக்கு அறிஞ்சாங்கல்ல, அப்ப ஒருத்தர் சொல்லுறான், நீ இயேசு தானே, உன்னையும் காப்பாத்து என்னையும் காப்பாத்து அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தர் சொல்றான், டேய் நம்ம தான் நியாயப்படி தண்டிக்கப்படணும், அவர் எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் நினைத்தருளோ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அந்த கடைசி தருவாயில, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த கடைசி தருவாயில கூட சிலரை ஆண்டவர் ரட்சித்தரலாம். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றீங்களே, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, ஆண்டவர் நினைச்சாருன்னா போதும், ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் தூக்கிடுவார் அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது மனிதனை, அதாவது இப்ப வந்து மனுஷனுடைய இருதயத்தை டியூன் பண்றது கர்த்தரால மட்டும்தான் முடியும், மற்ற யாரால என்ன பண்ண முடியாது, முடியாது. அல்லேலூயா. அவர் வந்து சும்மா லைட்டா திருவிழா போதும் சரியாயிடும், எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும். அல்லேலூயா. ஆனா இயேசு அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அதே நேரத்துல எல்லாத்தையும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். நீடிய பொறுமை இருக்க ஒரு காலம் உண்டு, அது இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் தான். அப்புறம் ஆன பிறகு அவருடைய கெட்டப் மாறிடும், அவருடைய நீதி உள்ள நியாயாதிபதி. இப்ப வந்து வக்கீலா இருக்கிறார் இயேசு. எப்படி இருக்கிறாரு, வக்கீல். அடுத்தது எப்படி வரப்போறாருன்னா ஜட்ஜியா வரப்போறாரு. ஜட்ஜுடைய வேலை என்ன, ஒண்ணு வெட்டி ஒண்ணு துண்டு ரெண்டு, அதுவும் சொல்லப்படுகிறது நீதி உள்ள நியாயாதிபதி. இப்ப நம்ம பாக்குற மாதிரி நியாயாதிபதி இல்ல. நீதிபதி என்ன பண்ணிடுறாங்க, காசு கொடுத்து நீதி வாங்கிடுறாங்க. ஆனா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், இயேசு அடக்கம் பண்ணாங்க, அடக்கம் பண்ண பிறகு அந்த ஒரு நாள் சனிக்கிழமை அவர் என்ன செஞ்சார்? அல்லேலூயா. மரித்தவர்களுக்கு போய் என்ன, அது வசனம் வாசிங்களா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 இருந்து, ஏனெனில் கிறிஸ்துவும் நம் தேவனிடத்திற்கு சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உரிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தது போல காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவர்களை அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரசித்து ஜலத்திலே காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நோவா காலத்துல இருந்த மக்களுக்கு போய் சொல்லுகிறார்,
தூதர்களுக்கு ஆவிகள் சொன்னால் பூமியில் இருக்கிற, அதாவது பரதேசி என்று சொன்னால், பரதேசி அப்படிங்கிற இடம் சொன்னால் நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் காத்திருக்கிற ஒரு இடம். மரித்தவங்க உடனே பரலோகத்திற்கு போக மாட்டாங்க. எங்க இருப்பாங்கன்னு சொன்னா இளைப்பாறுகிற ஸ்தலம், பரதேசி. அது என்னன்னு சொன்னா மேல்தளம் கீழ்த்தளம் ரெண்டு இருக்கு. மேல் தளத்துல தான் யார் இருக்காங்கன்னா ஆபிரகாம் வசிக்கிற இடம்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யவன் மரித்து போனார் அப்போது சொல்றாருல. ஆனா கீழே இருக்கிறவங்களை பார்க்க முடியும், மேல இருக்கிறவங்களை பார்க்க முடியும். இப்ப இயேசு எங்க போனாருன்னு சொன்னா மேல் தளத்தில் இளைப்பாறுகிற ஸ்தலத்திலே போய் அங்க உள்ளவங்களுக்கும் வெற்றியின் சத்தத்தை நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நரகத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கும் அந்த வெற்றியின் சத்தத்தையும் அந்த ஆவிகளுக்கு பூர்வத்திலே அதாவது காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு தேவன் தன்னுடைய வெற்றியின் செய்தியையும் தான் மரணத்தை ஜெயித்ததையும் அவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மையும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஒன்று, எப்பொழுது நம்மை உயிர்ப்பிப்பார் என்றால், அவர் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு அவர் எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதம் என்ன? இப்ப உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப நம்ம ஒரு குப்பையை போட்டு கொளுத்துறோம். ஒரு உதாரணம் சொல்றோம் புரிந்து கொள்வதற்கு. அது பாதி எரிந்து பாதி எரியாம இருக்கும். மேல பார்த்தா எரிஞ்சிருக்கும், நீங்க கிண்டுனீங்கன்னு சொன்னா உள்ள எரியாது இருக்கும். அப்ப கிண்டுறப்ப என்ன பண்ணும், திரும்ப நெருப்பு பத்தி எரியாதெல்லாம் எரிய ஆரம்பிச்சு. அப்ப வசனத்தை தேவனுடைய வெளிச்சத்திற்கும் தீபத்திற்கும் சொல்லப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 119:25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்ப நம்முடைய ஆத்துமா உலக காரியங்களிலே அதிக ஈடுபாடு வைக்கிறோம். உலக காரியம் சொன்னா வேலைக்கு போகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. வேலை என்பது கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வேலையை தான் முன்னாடி வச்சுப்பாங்க, பேருக்கு முன்னாடி தான் வச்சிருப்பாங்க. அப்ப வேலையும் மனிதனும், வேலை தான் ஒரு மனிதனை கனப்படுத்துகிறது. டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், இப்படி என்ன பண்றோம், அவங்க செய்யற வேலையை தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கனத்தை கொடுக்கிறது. அப்ப வேலை செய்ய வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 6 நாளைக்கு என்ன பண்ணு, வேலை செய், 7வது நாள் ஓய்ந்திரு. நம்ம வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாம் திருடுங்க. நம்மளை யாராவது திருடன்னு சொன்னா என்ன வரும், கோவம் வரும்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் திருடங்க. எப்படி திருடன்னு சொன்னா, எனக்கு உள்ள நாளைக்கு நீங்க திருடி என்ன பண்றீங்க, உங்க வேலையை எடுத்துக்கிறீங்க. 7 நாள்ல 6 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு கொடுத்த ஒரு நாள் என்ன பண்றீங்க, நீங்க திருடிக்கீங்க, நீங்க உங்க வேலைக்கு. அப்ப நீங்க யாரு, திருடர்கள். அப்ப கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கர்த்தருக்கு என்று நம்ம என்ன பண்ணினோம், கொடுத்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஓடி ஓடி உழைச்சாலும் ஒற்றதான் ஒட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஓடி ஓடி உழைச்சி என்னத்தான் வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த பக்கம் உழைச்சி ஒண்ணு இல்லை, கர்த்தருடைய தயவும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. இப்ப நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு போய் வேலைன்னு போறேன். அங்க போனா இன்னைக்கு ஆள் வரல, வீட்டுக்கு போங்கன்ற. இப்ப நான் வரேன், வேலையும் இல்லை, சர்ச்சுக்கும் போகல. இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. உலகத்துக்காக ஓடி, வேதம் சொல்ற உலகம் ஒரு நாள் கைவிடும், கர்த்தர் மட்டும்தான் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். அதிக ஈடு, அதான் தாவீது சொல்றார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணுன்னு சொன்னா உலகம், உலக வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உலகத்திலிருந்து என்னை என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியல. அதுல இருந்து எனக்கு ஒரு உயிர்ப்பு, எனக்கு ஒரு விடுதலை வேணும். அல்லேலூயா. உடைய வசனத்தின்படி, வசனம் தான் நம்மளை விடுதலை செய்யும். ஒரு காலத்துல நம்ம பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவராய் இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு, உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 2:1, எபேசியர் 2:5 வாசிங்களா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. 2ஆம் வசனம், இவ்வுலகத்தில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள் நாம் எல்லாரும் முற்காலத்திலே நாம் மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தினால் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறார், நம்ம முற்காலத்துல எப்படி இருந்தோமா, மாம்சமும் மனசும் என்ன நினைக்கிறதோ மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து சுபாவத்தின்படி மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். நம்ம மனசும் மாம்சமும் விரும்புறதெல்லாம் நம்ம செஞ்சோன்னு சொன்னா நம்ம எப்படியாப்பட்ட பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது, கோபாக்கினையின் பிள்ளைகள். அல்லேலூயா. மனசு சிந்தனை, அதாவது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்கிறவர்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, கோபாக்கினையின் பிள்ளைகள். நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் வாழ்ந்தோம். ஆண்டவர் தம்முடைய அன்பினால, அவருடைய இரக்கத்தினால நம்மேல அன்பு கூர்ந்து அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார், இலவசமாக ரட்சித்தார். கிருபையினால் ரட்சித்தார் என்றால் இலவசமா. நம்மை ரட்சிப்பதற்கு நம்ம ஏதாவது காசு கொடுத்தோமா? சிலர் சொல்லுவாங்க காசு கொடுத்து மதமா தரோம்னு சொல்லி. எந்த ஒரு மனுஷன், இப்ப குடிகாரங்க இருக்கிறாங்க, 1 லட்சம் கொடுத்து அவன் மாற சொல்லுங்க பாப்போம். கொலைகாரங்க இருக்கிறாங்க, காசு கொடுத்து மாத்திடலாமா? அப்படின்னா அரசு, நம்ம நாட்டுல எத்தனை ரவுடிகள் இருக்காங்களே, அரசாங்கம் 1 லட்சம் பணத்தை கொடுத்து நீங்க ரவுடி தொழில் பண்ணாம விட்டுருவாங்களே? ஒருவேளை பணம் இருக்கிற வரைக்கும் செய்யாம இருப்பாங்க. பணம் அழிஞ்ச பிறகு திரும்ப என்ன பண்ணுவாங்க, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாவத்திலிருந்து இயேசுவின் அன்பினால் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவத்தை வருங்காலில் விளங்க செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. குப்பையில கடந்தவனை கொண்டு போய் கோபுரத்துல வச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் இயேசு ஒவ்வொரு மனுஷனையும் அவர் செய்கிறார். தாவீது இந்த அனுபவத்தை சொல்லுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அந்த ரட்சிப்பை, அவர் நம்ம மேல் வைத்த அன்பை ஒரு நாளும் இழந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படணும். ஆண்டவர் நம்மை பார்த்து
துக்கப்படுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைந்திடக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாளிலே எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரே வார்த்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்த இயேசு, என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த எங்களை உடைய ரட்சிப்பு